ரெடி சார். கட் பண்ணலாம் சார். கட் பண்ணலாம். இங்கே பாருங்க சார். வீடியோ இருக்குது. அவங்களே பண்ணலாம் சார். குட் மார்னிங் எவ்ரிவன். பேக்கில் எல்லாருக்கும் கேட்குதா? வெரி குட். ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ண மாதிரி த மெயின் பர்பஸ் ஆஃப் திஸ் இவெண்ட் இஸ் இன்க்ரீஸ் பப்ளிக் அவேர்னஸ். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் இன்க்ரீஸிங் டிசீஸ் வந்து கேன்சர். நெக்ஸ்ட் 25 இயர்ஸில் நம்ம கண்ட்ரியில் கேன்சர் வந்து தே ஆர் ப்ரெடிக்டிங், இப்போ இருக்கிற ட்ரெண்டு கண்டினியூ பண்ணிச்சுன்னா இட் வில் டபுள். இன்ஃபேக்ட் இதே சிம்பிளாக சொல்லணுன்னா எல்லா ஃபேமிலியிலையும் இருப்பாங்க வித் கேன்சர். இன்றைக்கே வந்து லைஃப் டைம் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா 9 ஆளில் நம்ம நாட்டில் ஒரு ஆளுக்கு வரும் கேன்சர். 9 பேரில் ஒரு ஆளுக்கு அவங்க லைஃப்பில் கேன்சர் வரும். இப்போ அந்த அளவுக்கு அது காமனாக போச்சு. நான் சொன்ன மாதிரி டபுள்னா அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ 9 ஆள் 2 பேருக்கு வரும். ரெண்டாவது, கேன்சர் யாருக்கு வேணால் வரலாம். பிறந்த பாப்பாலேருந்து 80-90 வயசு வரைக்கும் வரலாம். அதனால் யாருமே இது எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேருக்கு பல விஷயங்கள் தெரியும், ஆனால் பெரும்பாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தப்பாக இருக்குது. கேன்சரை பற்றி நிறைய தப்பான அபிப்பிராயம், தப்பான ஒரு நாலேஜ். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு கரெக்டாக சொல்லி தரதுக்கும் இன்னும் அவேர்னஸ் வர்றதுக்காகவும் தான் இந்த ஈவெண்ட்டு. எல்லாம் வந்து நம்ம எப்படி இருந்தாலும் இது வரும்னு கிடையாது. பல நோய்களை நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் வரக்கூடிய வாய்ப்பை குறைக்கலாம். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்கிறது, ஆபத்து காரணிகள். அப்போ கேன்சருக்கும் அதே மாதிரி நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் அவாய்ட் பண்ணி இல்லை குறைச்சிக்கிட்டு எப்படி ஹெல்த்தியாக வாழலாம், எப்படி நம்ம லைஃப்பில் நமக்கு கேன்சர் வராமல் தடுக்கலாம் ஆர் குறைக்கலாம் அந்த வாய்ப்பை. இதே நாலேஜ் நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம வீட்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம ஃபேமிலி எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி இந்த மாதிரி பல ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கேன்சர். ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது கேள்வி, குறிப்பிட்ட கேள்வி இருந்தால் அதையும் ஆன்சர் பண்ணுறதுக்கு we are ready. இது கிரியேட் பண்ணுறதுக்காக, இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக மெயினாக இது February 4th வந்து வேர்ல்ட் கேன்சர் டே அப்படின்னு உலக ரீதியாக கொண்டாடப்படுகிறது. வேர்ல்ட் கேன்சர் டே அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே இதே விழிப்புணர்ச்சி, இதே அவேர்னஸ் வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதையும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் இப்போ நாங்கள் திறந்து 2 வருஷம் முடிவடைஞ்சிருச்சு. ஸோ அதையும் ஒரு மாதிரி கொண்டாடுற மாதிரியும் முக்கியமாக நான் சொன்ன மாதிரி பப்ளிக் அவேர்னஸுக்காகவும் தான் இந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறோம். இது 2 நாள் நடக்கும். இன்றைக்கும் அன்டில் ஈவினிங் இருக்குது, நாளைக்கும் இருக்குது. இன்றைக்கி வந்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க வரவங்களுக்கு சொல்லுங்கள் டு கம். அண்ட் ஐ ஹோப் நீங்கள் எல்லாம் கேட்டு கரெக்டாக நாலேஜ் கெயின் பண்ணி யூ பெனிஃபிட் ஃப்ரம் திஸ் விசிட். இட் இஸ் நாட் லைக் சம் அதர் எக்ஸிபிஷன். சும்மா போய் அந்த ரைடில் போகிறது, இதை சாப்பிட்றது, அந்த மாதிரி எக்ஸிபிஷன் கிடையாது. திஸ் இஸ் ஃபார் யுவர் பெனிஃபிட், உங்கள் நாலேஜ், உங்கள் ஹெல்த் அவேர்னஸ். இது எல்லாருக்குமே முக்கியம். எனக்கு சம்மந்தம் இல்லை நினச்சிக்காதீங்க. எவ்ரிபடி ஹியர் ஸ்டாண்டிங் ஹியர் நீட்ஸ் டு நோ அபவுட் திஸ். இந்த நோய் லைஃப் டைமில் யாருக்கு வரும் இந்த பாயிண்ட் நம்ம சொல்ல முடியாது.
ஆனால் அதே சமயத்தில் அதை குறைக்கக்கூடிய பல வழிகள் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நோயை பற்றி தவறான கருத்துக்களை மாற்றணும். ஸோ ஐ ஹோப் யூ கெட் தட். ஐ விஷ் யூ ஆல் ஆல்சோ என்ஜாய் திஸ் டூர். குட் டே டு ஆல் ஆஃப் யூ. அந்த தம்பி சொல்லு பார்க்கலாம் என்னது ஏன் ஒதுங்கிறீங்க? இதான் நீ சொல்லு. இங்க வா, இங்க வா. யார் சொல்ல விருப்பமா? சொல்லு. ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க போறேன். கேன்சர் என்ன தெரியுமா? Cancer is overgrowth of cells. வெரி குட். வேற ஏதாவது சொல்ல விரும்புறியா? எக்ஸலண்ட் ஆன்சர். நான் ஜஸ்ட் அந்த ஆன்சரை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. அவன் தம்பி சொன்னது கரெக்டு. ஓவர் க்ரோத் ஆஃப் செல்ஸ். நீங்களாம் நார்மலாக க்ரோத், நீங்களாம் சின்ன பாப்பா வந்துருப்பீங்க, வளர்ந்துருக்கீங்க, இப்போ வளர்ந்துட்டே இருக்கிறீங்க. எல்லா வருஷம் நிறைய பேர் ஹைட் வைக்கிறீங்க, எல்லாம் இருக்குது. உள்ளே ஆர்கன்ஸ் க்ரோ ஆகிட்டே இருக்கும். பட் இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் மாதிரி ப்ரோக்ராம் மாதிரி ஒரு கண்ட்ரோலில் இருக்கும். அந்த பாயிண்ட் வந்தால் நின்றுடும். அது மாதிரி உங்களுக்கு அடிபட்டா அந்த ஊண்டு ஹீல் ஆகும், அதுவும் அந்த க்ரோத்து நின்றுடும். ஆனால் கேன்சர்னா அப்படி இல்லை. நம்ம பாடியிலேயே இண்டிபெண்ட் க்ரோத், நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம்ல இல்லாத க்ரோத், நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம்ல இல்லாத க்ரோத். உங்கள் தலைமுடி, உங்கள் இதை தவிர உடம்புல எந்த பார்ட்டில் வேணால் இந்த க்ரோத் வரலாம், எந்த பார்ட்டில் வேணால் வரலாம். ப்ளஸ் வேறு 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது கேன்சர் சொல்லணும்னா. ஒன்று, சுற்றி இருக்கிற உறுப்புகளெல்லாம் ஊடுருவணும், இன்ஃபில்ட்ரேஷன் சொல்லுது. சாதாரண கட்டி கேன்சர் கட்டின்னு இருக்குது. சாதாரண கட்டின்றது ஊடுருவாது, அதுதான் செய்யும். கேன்சர் அப்படி இல்லை, பக்கத்தில் என்ன இருக்குதோ அது ஊடுருவும். 2வது, ரத்த ஓட்டம் வழியாக உடம்புல எங்கே வேணால் பரவும். நீங்கள் யாராவது தோட்டம் வேலை தெரிஞ்சுதான் உங்களுக்கு தெரியும். விதை விதைச்சா செடி முளைக்கும். அதே மாதிரி இந்த செல்ஸ் வந்து எங்கேயாவது போய் அங்கே செட்டில் ஆனால் செடி எப்படி வளருதோ அது மாதிரி அங்கேயும் கேன்சர் வளரும். ஸோ இந்த 2 இருந்தால் தான் கேன்சர். ஸோ அது பேசிக் நாலேஜ் நீங்களாம் தெரிஞ்சுக்கங்க. மற்ற கேள்விகளாம் உங்களுக்கு எல்லா ஸ்டாலையும் சொல்லி தருவாங்க. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கேள்வி இருந்தால் அதே கேளுங்க. ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் எனி கொஸ்டின். சரிங்களா? தேர் இஸ் நோ சச் திங் டு ஆஸ்க் ஸ்டூபிட் கொஸ்டின். எல்லாமே கரெக்ட் கொஸ்டின் தான். தவறான கேள்வி இது நான் இப்படி கேட்பேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ இதை பற்றி கேளுங்க. ஓகே, தேங்க்யூ. வணக்கம், என் பேர் டாக்டர் எம்ஏ ராஜா. இந்த எம்ஜிஎம் புற்றுநோய் மருத்துவமனையில் மூத்த ஆலோசகராகவும் இயக்குநராகவும் நான் பணிபுரிகிறேன். இப்போ இன்றைய தேதியில் நம்ம நடத்துகிற இந்த நிகழ்ச்சி வந்து 2 தினங்களை மனதில் வச்சு அதே சமயத்தில் வேறு சில குறிக்கோள்களோடு நடத்தப்படுகிறது. 2 விஷயங்கள் என்னென்னா, ஒன்று உலக நோய் விழிப்புணர்வு தினம் அப்படின்றது February 4ஆம் தேதி வருது. 2வது, இந்த மருத்துவமனை வந்து இயங்க தொடங்கி ஒரு 2 வருடம் முடிவடைந்தது போன வாரம். இந்த 2 தினங்களை மனசில் வச்சுட்டு அதே சமயத்தில் முக்கியமாக பொதுமக்களுக்கு இந்த புற்றுநோயை பற்றி தவறான கருத்துக்களை விளக்கி சரியான விளக்கங்களை சொல்லி இதனுடைய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி முக்கியமாக இந்த நோய் உண்டான ஆபத்து காரணிகள் என்னென்ன, நமது சொந்த வாழ்க்கை முறையில் எந்தெந்த வழிகளை நம்ம கடைப்பிடிச்சா இந்த புற்றுநோய் வராமல் தடுக்கலாம் அல்லது வரும் வாய்ப்பை குறைக்கலாம், இது போன்ற விஷயங்களை பொதுமக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக ஏற்படுத்திய நிகழ்ச்சி இது. நாங்கள் 2 நாள் நடத்துகிறோம், நாள் முழுவதும் நடத்துகிறோம். இன்றைக்கும் நாளைக்கும் 2 நாள் நடக்கும். இதில் நாங்கள் வந்து பள்ளி மாணவர்களை நாங்கள் குறி வச்சுருக்கிறோம். ஏன்னா வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள், அதாவது ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டும் நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்தாக்கா எதிர்காலத்தில் அவனுக்கு இந்த புற்றுநோய் மட்டும் இல்லை பலவிதமான நோய்களை வந்து குறைக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தலாம். ஏன்னா பல பழக்கங்கள் வந்து சின்ன வயசுல ஏற்பட்ட அதுக்கப்புறம் அவங்க அதனால் சிக்கி தவிக்கிறாங்க. உதாரணத்துக்கு உயர்நிலை பள்ளியிலலாம்
உதாரணத்துக்கு உயர்நிலை பள்ளியில் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போவே இந்த புகைப்பிடிக்கிற பழக்கம், சில பேருக்கு இந்த பழக்கம் ஏற்படுத்தக்கூடிய ட்ரக்ஸுடைய பழக்கம், மதுபான மருந்து பழக்கம், இது மாதிரி பல கெட்ட பழக்கங்கள் ஏற்படுகின்றன. அதுக்கப்புறம் அதனால் சிக்கி தவிக்கிறாங்க. அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டால் எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது வந்து உணவு. தவறான உணவுகளை உட்கொள்ளுதல், எப்பொழுதும் வெளி உணவை உட்கொள்ளுதல், இந்த பதப்படுத்தப்பட்ட உணவை பழக்கமாக உட்படுத்துதல், இதெல்லாமே வந்து புற்றுநோய்க்கு வழிவகுக்கும். இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும். முக்கியமாக இப்போ இளைய தலைமுறை பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப காட்டுறாங்க. அதனால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கும் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்திருக்கோம். இந்த மாதிரி ஊடகம் மூலமாக வேறு வெளி பொதுமக்களுக்கும் இந்த செய்தியை எட்டுனா அது இன்னும் அனுகூலமாக இருக்கும். அவங்களுக்கும் நிறைய அவங்க பயன்படலாம். வர முடியாதவங்களுக்கும் இந்த மூலமாக இதே அறிவு இந்த நேரத்தை அவங்க கற்றுக்கலாம். சார் who is more prone to cancer? என்ன இருக்கு கேன்சர் வந்து அதாவது சார் நீங்கள் வந்து வெறும் எண்ணிக்கை மட்டும் எடுத்தீங்கன்னா நம்ம நாட்டை பொறுத்த மட்டும் லேசாக பெண்களுக்கு தான் அதிகமாக புற்றுநோய் இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆண்களில் பெரும்பாலும் காணப்படுகின்ற புற்றுநோய்களும் பெண்களில் பெரும்பாலும் காணப்படுகின்ற புற்றுநோய்களும் கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. வெறும் நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு லேசாக ஜாஸ்தி இருக்கும் ஆண்களை விட. இந்த கேன்சர் டே வந்து என்ன தீம் சார்? அதாவது இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக உலக ரீதியாக வந்து நமக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வரணும் அப்படின்றதான் முக்கியமான தீம். சார் 9 ஒருத்தருக்கு கேன்சர் இருக்குங்களா? அது ஆல் ஓவர் இந்தியாவிலவா இல்லை தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டு அளவு ஆக்சுவலாக நமக்கு அந்த மாதிரி புள்ளி விவரம் இல்லை. ரெண்டாவது நம்ம நாட்டில் இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் என்னென்னா வந்து நம்ம சொல்கிற புள்ளி விவரங்களே வந்து இருக்கின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம சொல்கிறோம். இப்போ உள்ளூரில் ரொம்ப ரிமோட்டாக இருக்க இடத்துலலாம் சில புற்றுநோய்கள்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதே இல்லை. அப்படியே கண்டுபிடிச்சாலும் அது எங்கேயுமே அஃபிஷியலாக ரெக்கார்ட் ஆகுது. அப்படின்னு பார்த்தா இப்போ இருக்கிற நம்மக்கிட்ட இருக்கிற அந்த எண்ணிக்கையை விட கூடுதலாக தான்